உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற போலே பாபா அப்படின்ற ஒரு போலி சாமியாரோட காலடி மண் எடுக்கிறதுக்காக ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல 130க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்காங்க. யார் இந்த போலே பாபா? இவருக்கு பின்னாடி இருக்கிற பின்புல என்ன? எதனால இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஐயப்பா நேயர்களுக்கு வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஹாத்ராஸ் மாவட்டத்துல ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கூட்டம் நடக்குது. அந்த ஆன்மீக சொற்பொழிவு கூட்டத்துக்கு தலைமை தாங்கினதுதான் போலே பாபா அப்படின்ற அப்பாவி ஆன்மீகவாதி. அதுதான் மீனிங்கா. இவர் நார்மலானவர் கிடையாதுங்க. நார்மலா மத்தவங்களாம் நம்ம எப்படி தெரியும்? ஒரு துறவினா நார்மலா காவி வேட்டி கட்டிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? இவர் அப்படி கிடையாது. காஸ்ட்லி சாமியார் இவர். ஒன்லி கோட் சூட் பேண்ட் ஷர்ட் அந்த மாதிரி ரொம்ப ட்ரெண்டியா மேற்கத்திய நாட்டு நாகரிகத்தை தான் அவர் பின்பற்றிட்டு இருந்திருக்காரு. யார் இந்த போலே பாபா அப்படின்னா, இவர் ஒரு முற்காலத்துல காவல்துறையில பணியாற்றி இருக்காரு, உளவுத்துறையிலையும் பணியாற்றி இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விருப்ப ஓய்வு கொடுத்ததா சொல்லிட்டு இவர் சாமியாரா மாறி இருக்காரு. ஏன்னா ஆன்மீகத்துல ஒரு அளவுக்கு அதிகமான விருப்பம் இவருக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்ப அந்த கூட்டம் நடைபெற்று இருக்கு. ஆன்மீக சொற்பொழிவு முடிச்சுட்டு அவர் காருக்கு வரும்போது மக்கள் எல்லாம் அவரோட காலடியை தொட்டி கும்புறதுக்காகவும் அவரோட காலடி மண்ணை எடுக்கிறதுக்காகவும் பயங்கரமா ஓடி வராங்க. அந்த கூட்டத்துல இருந்த முக்காவாசி பேர் பெண்களும் குழந்தைங்களும் தான். சோ அந்த கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்களும் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் ஆண்களும் இறந்து போயிடுறாங்க. இன்னும் அது தொடர்ந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் சிகிச்சையில இருக்காங்க. எதனால இந்த மூர்க்கத்தனமானது ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு அளவு கடந்த பக்தி அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த பக்தி கூட ஒரு சரியான நபர்கிட்ட இல்லை அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏன்னா அவர் ஒரு போலி சாமியார். எதை வச்சு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இவர் போலீஸ் துறையிலிருந்து வெளிவரதுக்கான முக்கியமான காரணமே அவர் ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டு அதுல அவர் தண்டனையும் பெற்றிருக்காரு. அதனாலதான் அவருக்கு காவல்துறையில திரும்பி பணி கிடைக்கல. அதை தாண்டி இவர் வளர்த்த தனது வளர்ப்பு மகளை உயிர் தெழுப்பதற்காக, அதாவது அவங்க கேன்சர்ல இறந்து போயிடறாங்க சின்ன வயசுலயே, அவங்கள உயிர் தெழுப்புறேன் அப்படின்ற பேர்ல புதைச்சதுக்கு அப்புறம் தோண்டி எடுத்து அதுக்கு ஆராதனை எல்லாம் பண்ணியிருக்காரு. அது ஒரு பெரிய போலீஸ் கேஸா இருக்கு. இப்படி ஒரு குற்ற பின்னணியை வச்சிருக்க ஒருத்தரால எப்படி ஒரு நல்ல ஆன்மீகவாதியா இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. இந்த மக்கள் எதை நம்பி ஏமாந்து போறாங்க அப்படின்னா, கவர்ச்சியான பேச்சு. கவர்ச்சியா பேசும்போது மக்கள் தானாகவே ஈர்க்கப்படுறாங்க. தங்களை காக்க வந்த கடவுள் அப்படின்ற மாதிரியான மனநிலைக்கு ஒரு போலிச்சாமியார்கிட்டே அவங்க போயிடுறாங்க. அதனாலதான் நித்யானந்தவா இருக்கட்டும், சொல்வதெல்லாம் உண்மையில வந்த அன்னபூர்ணியா இருக்கட்டும், இவங்க மாதிரி ஆட்களையும் மக்கள் நம்புறாங்க. இவங்களையும் தெய்வம் நினைச்சு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப நார்மலா இந்த போலே பாபா, அதாவது இந்த போலிச்சாமியார் இருக்காரு இல்லையா, அவரை சமூக வலைதளத்துல யாருக்கும் தெரியாது. ஆனா அவரோட அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்துல கிட்டத்தட்ட பல லட்சம் பேருக்கு தெரியும். அவர் சொன்னா செய்யற அளவு கூட இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப இந்த போலி சாமியாரான போலே பாபா இருக்காரு பாருங்க, அவர் வார்த்தையில வித்தகர். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அங்க இருக்கிற அரசு அதிகாரிகளும் இந்த போலீஸ் அதிகாரிகளும் கூட என்னோட சீடர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு நல்ல வார்த்தை வித்தகர். போலீஸ் துறையிலையும் உளவுத்துறையில இருக்கும்போது எப்படி பேசணும் அப்படின்றத நல்லா கத்துக்கிட்டார். அந்த வார்த்தை வித்தகத்தாலதான் இவர் ஒட்டுமொத்தமா அந்த மக்களை கட்டி போட்டிருக்காரு. அதோட மூடத்தனத்தோட உச்சகட்டம் தான் இது. சரி, இப்ப அவர் நல்லவர்னா என்ன பண்ணணும்? அங்கேயே இருக்கணும் இல்லையா? அதுக்கானது என்ன நடந்துச்சுன்னு அவர் விளக்கம் கொடுக்கணும். ஆனா அது எதுவுமே பண்ணாம இப்ப தலைமறைவாயிட்டாரு. நல்லா கவர்ச்சியா நடிக்கிற நடிகர்களா இருக்கட்டும், நல்லா கவர்ச்சியா பேசுற பேச்சாளர்களா இருக்கட்டும், இது மாதிரியான போலி சாமியார்களா இருக்கட்டும், இனிமேலாவது உங்களை நம்பாதீங்க. உங்க வாழ்க்கையை நீங்களே நிர்ணயிங்க. நன்றி, வணக்கம்.